நாங்கள் பார்க்கின்ற பார்வையாக இருக்கிறது. சரி, ஓகே. திரு பிரியன், முதலமைச்சரோட இந்த கருத்து, அதாவது இந்த சமூக நீதிக்கு ஆன ஒரு வெற்றி அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுறது வந்து 10.5% இடஒதுக்கீட்டில் திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற ஒரு கருத்தாக நம்ம பார்க்கணுமா? 10.5% வந்து முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தான் ஃபார்மல் ஆர்டரே போட்டாங்க. இந்த இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டாரே தவிர உண்மையான ஆர்டர் போட்டது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு தான் அந்த ஆர்டரே போட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் அதில் வந்து ஒரு இதாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. 10.5 கொடுத்ததில் அது வித்ட்ரா பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இதுவரையும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது அடி வாங்கிட்டுன்றது உண்மை. குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. அதாவது அது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் கொடுக்க முடியுமா, அதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியுமான்றது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த வன்னியர்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்னஸில் இருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கணும். இந்த இடஒதுக்கீடு வந்து எவ்வளோ பலன் கொடுத்துருக்கு, 89 அறிமுகமான இந்த இடஒதுக்கீடு இது நாள் வரையும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் வன்னியர்களுக்கு அந்த 20% எவ்வளோ வேகன்சி இருந்தது, எவ்வளோ வேகன்சி அவங்களுக்கு போச்சு, மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ போச்சு, உண்மையிலேயே அவங்களுக்கு பலன் அளிச்சுதா, அது அவங்களுடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா, இந்த டேட்டாவெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. அது எடுக்கலாம் அப்படின்றது அவங்ககிட்ட எல்லாமே ஃபிகர்ஸ் இருக்கும், அதை எடுக்கலாம். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் சென்சஸ் என்ற பெயர்ல கூட இந்த கணக்கெடுப்பை நடத்தலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்றது அந்த சாதி வாரியான இடஒதுக்கீடுக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்த முடியும். ஏன்னா அது வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 இண்டிவிஜுவலாக டோர் டு டோர் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் வந்து சர்வே மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஆக்ட் ஒன்று 2008 வந்தது, அதன் கீழே வந்து எடுத்தாங்கன்னா செல்லாது. அது ஆக்சுவலாக இல்லை சார், இப்போ பீகார்ல நடத்தப்பட்ட அது செல்லாது. கோர்ட் அடி வாங்கிட்டு ஒரு விஷயம் வெளியில வந்தது இல்ல, ஓபிசியோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்தது. அதே விஷயத்த நாடாளுமன்ற தேர்தலையும் கூட இந்தியா கூட்டணி கட்சியினரே அந்த விஷயத்தை வந்து தன்னோட பிரச்சாரங்கள்ல முன்னெடுத்தாங்க. அப்படியான ஒரு விஷயம், ஒரு விவரம் வெளியே வர்றதுக்கு கூட அது உதவலாம் இல்லையா? இல்லைங்க, அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அன்லஸ் நீங்கள் டோர் டு டோர் எனுமரேட் பண்ணி நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் எடுத்தாலே தவிர, இந்த 2011 எடுத்தாங்க. அதை எடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஆட்சி போயிடுது. அதுக்கப்புறம் பாஜக கவர்மெண்ட் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க, அதில் ஏதோ சம் டெஃபிஷியன்சி குறைபாடுகள்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை வெளியிட மாட்டோன்ட்டாங்க. தட் இஸ் இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து பேக்வர்ட் கிளாஸை பற்றி இருக்குது. அதை வந்து 2011 எடுத்தது இருக்குது. அதை வந்து பாஜக நினச்சா வெளியிடலாம். அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குதுன்னு அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. பாஜகவுக்கு அடிப்படையிலேயே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ பாமக வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்களே தவிர இந்த கூட்டணியெல்லாம் கொள்கை அடிப்படையில் அமைகிறது கிடையாது. ஸோ இருக்காங்க, அது வேறு விஷயம். இப்போ நீட்டு வந்து அண்ணாமலை என்னோட உயிர் இருக்கிறவரையும் நீட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இப்போ அன்புமணியை கேட்டால் என்ன சொல்லுவார், நீட்டை ஒழிச்சே தீரணும்னு சொல்லுவார். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அது வந்து கூட்டணியில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னென்னா, இந்த பாமக பெரும்பாலும் விக்கிரவாண்டியில் பேசினது வந்து சமூக நீதி தான் பேசினாங்க. பெரும்பாலும் அவங்க பேசினது சமூக நீதி 10.5 பற்றி பேசினாங்க. 69% இடஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னாங்க. 69% இடஒதுக்கீடு வந்து அது ஒரு ஸ்ட்ராங் கான்ஸ்டிடியூஷனல் ஃபுட்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக ஒரு நல்ல ஒரு அரசியல் திருத்த சட்டம் 76வது அரசியல் திருத்த சட்டம் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அதில் கவர் ஆகிருக்கு. நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ண முடியாத அளவுக்கு அது இருக்குது. அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 2 சபையிலையும் பாஸ் பண்ணி, இதே பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே 2004 பாஸ் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட்டு 9th ஷெட்யூலில் உட்காந்துருக்கு. அது ஆக்சுவலாக அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாதிவாரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா இத்தனை வருஷத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்களே. 94 இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் பண்ண முடியல, ஏன் கை வைக்க முடியல? ஒரே ஒரு கட்ட பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 19 வேகன்சி ஏற்றிக்கோங்க, 50% மேலே போகக்கூடாது ரிசர்வேஷனு, பொதுப்பிரிவில் ஒரு 19 வேகன்சி ஏற்றி நீங்கள் சமன் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை இந்த கோட்டாவை 19 எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததுக்கு ஒரு சமன் பண்ணிக்கோங்க, பொதுப்பிரிவில் ஒரு 19 இடத்துக்கு கூட கொடுத்துருங்கன்னு அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்ததே தவிர, மற்றபடி இந்த விஷயத்தில் அவங்களால சுப்ரீம் கோர்ட்டால் கையே வைக்க முடியல. என்ன காரணம்? இதுவரையும் கை வைக்காதவங்க இனிமேல் கை வைக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், ஸ்ட்ராங் கான்ஸ்டிடியூஷனல் ஃபுட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் அன்புமணிக்கு நல்லா தெரியும். அவர் நம்மளோட நல்லா இதெல்லாம் பார்த்துருப்பார்.
ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கு. கோர்ட்டிலே போக முடியாத அளவுக்கு தான் சார் ஒரு 25th அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அதை எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு லார்ஜர் செக்ஷன் ஆஃப் பப்ளிக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா 9th ஷெட்யூல் மூலமா அதற்கான ஒரு 9th ஷெட்யூலுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. அது வந்து 25th அமெண்ட்மெண்ட். 9th ஷெட்யூல் வந்து 76 அமெண்ட்மெண்ட்டில் பண்ணி 9th ஷெட்யூலில் சேர்த்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பெரிய லீகல் விஷயம்லாம் பின்னாடி இருக்குங்க. அதாவது ஏதோ போயிடும் எடுத்தோடனே அது இருக்காது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து எடுத்தோன்னு நம்ப வேண்டியதில்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லீகல் சப்போர்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும்னா அது வந்து இப்போ இருக்கிற ஓபிசியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 50, 55, 60% இருக்கும்போது அவங்களுக்கு 27% கொடுத்து ஏமாத்துறது என்ன நியாயம்? ஆக்சுவலாக அதுதான் பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்குங்க. அவன் 50% இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டில் 55% இருக்காங்க, இல்லை 45% இருக்காங்க, அவங்களுக்கு வெறும் 27% கொடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள். இந்த விஷயம்தான் முக்கியமான பிரச்சனை. அது பிஜேபிக்கு மனசு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்னு சொல்கிறதுக்கு. அதை வற்புறுத்துறதுக்கு பாஜகவுக்கு பாமகவுக்கு ஒரு இது தேவை. அதிமுகவும் பேசணும் இதை பற்றி. ஆக்சுவலாக அதிமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசணும். இப்போ நீட்டை பற்றி இவ்வளோ முறையீடுகள் நடந்திருக்கு. அதிமுக ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்கிறாங்களா தெரியல. நீட்டை ரத்து பண்ணுங்க ஸ்ட்ராங்காக இப்போ தான் குரல் கொடுக்கணும். இதெல்லாம் சரியான டைம். ஆக்சுவலாக பிரசிடென்ட்டோடைய ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தம்பிதுரை பேசியிருக்கணும். ஆக்சுவலாக நடந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க, இல்லை ஒட்டமொத்தமாக நீட்டை ரத்து பண்ணுங்கலாம் பேசியிருக்கணும். இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஏடிஎம்கே வந்து இந்த லைனில் கொள்கை ரீதியான பல விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. மொத்தத்தில் விக்கிரவாண்டியில் வந்து இதெல்லாம் பேசப்பட்டதே தவிர அந்த ஓட்டு போடப்பட்டது இருந்தது. இடைத்தேர்தல் எப்படி நடக்குதுன்றதை பொறுத்தா இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏதோ இடைத்தேர்தல்லாம் பணம்லாம் கொடுக்குறாங்க, வின் பண்ணுறாங்க. பணம் மட்டுமே ஒரு விஷயத்தை தீர்மானிக்காது. பணம் தீர்மானிக்கும், ஜாதி தீர்மானிக்கும், கேண்டிடேட் தீர்மானிப்பார், கட்சியோட சப்போர்ட் தீர்மானிக்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தான் தீர்மானிக்கும். அப்போ இருக்கிற அரசியல் சூழல் தீர்மானிக்கும், கூட்டணி தீர்மானிக்கும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அதில் வந்து வெறும் பணம் மட்டுமே வந்து வின் பண்ண முடியாது. அப்போ 57,000 வாக்கு வாங்கின பாமகவும் ஏதோ கொடுத்தாங்கன்னு ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி நம்ம சொன்னால் ஒத்துப்பாங்களா பாமகவில்? இல்லை, அதுதான் நாங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் இந்த வாக்குகளை வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாரு. தெரியல, அது அவங்க மனசாட்சி எப்படி அதை சொல்கிறாங்களோ தெரியல. வாங்கினவங்களாம் எங்கிட்ட சொன்னாங்க, ஃபோனில் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை, நான் ஆல்மோஸ்ட் டெய்லி அதை விற்கிற வேண்டிய மானிட்டர் பண்ணியிருந்தேன். வாங்கினவங்க சொன்னாங்க. அதுவே விஷயம். அதனால் வந்து பணம் கொடுத்தது மட்டுமே வெற்றி காரணமாகாதுங்க. ஆனால் என்னோட இன்னொரு தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, திமுக இவ்வளோ தூரம் இவ்வளோ பணம்லாம் கொடுத்து இந்த மாதிரியான விமர்சனத்தை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றாங்க. அது சாதாரணமாகவே அது போட்டி போட்டிருந்தா கூட குறைந்தபட்சம் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிருக்கும். இந்த மாதிரி 33 மந்திரி அனுப்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி தெருக்கு பந்தலை போட்டு மக்களை கூட்டி டெய்லி உட்கார வச்சு 200 ரூபா கொடுக்குறது, 500 ரூபா கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. திமுகவுக்கு உமன் ஓட் பேங்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதோட பஸ் பயணம், இலவச பஸ் பயணம், உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள், புதுமை பெண் திட்டங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இதெல்லாம் நீங்க கிராமத்துல போய் பார்க்கணும். இதெல்லாம் கிராமத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிட்டில உட்கார்ந்து பேசினா தெரியாது. ஒரு பெரிய சதிவலை பின்னுனாங்க. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக இந்த வெற்றி என்பது உதவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. கரெக்ட்டுங்க. சதிவலைன்றது அவர் சொல்றது இந்த பாஜக, அதிமுக, பாமக எல்லாம் கூட்டு சதி பண்ணி பாமகவை நிற்க வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர் கரண்டா ஒன்று இருக்கு, எங்க ஓட்டை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அது எடுபடலைன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. தேர்தல் முடிவு காமிச்சிருது. பாமக கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே ஓட்டை. அதே சமயம் திமுகவும் நிறையா ஓட்டு அதை வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க எதுக்காக நின்னாங்கன்னா, அவங்க வந்து 19 அவங்க நிற்கலை, 21 அவங்க நிற்கலை, அப்புறம் இதில் நின்னாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் நின்னாங்க. அந்த விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் 17% தான் ஓட்டு வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அதிகமாக வன்னியர்கள் இருக்கிற ஒரு தொகுதியில் நம்ம 17% வாங்கியிருக்கோம், நம்ம இந்த வாட்டி நிற்காத விட்டால் நம்ம ஓட்டு நம்ம கை ஓட்டு போயிடுன்றதுனால தான் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்ள, தங்களுடைய ஓட் பேங்கை வந்து இன்னும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க நின்னாங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க பாமக. சரி, ஓகே. திரு ஜி.கே. நாகராஜ், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். களத்தில் நிற்பவர்களும் நிற்காதவர்களும் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். உங்க பதில்? அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பிரினவர்கள் நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நான் விளக்கிடுறேன், ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயம். 1990 13/8/90 ஜியோ வெளியிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னப்ப அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ராஜீவ்காந்தி